சார் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இடத்துல ஃப்ரீசர் இருக்குது, இங்கே சாண்ட்விச் கவுண்டர் போட்டிங்கன்னா இவ்வளோ தூரம் நடக்கணும், எண்டுக்கே நடக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல சாண்ட்விச் கவுண்டர் ஃப்ரோசன் ஐட்டமும் இந்த இடத்துல வரணும், ஐஸ்கிரீமும் சிங்கிக்கு பக்கத்தில் வரணும், காஃபி கவுண்டர் இந்த பக்கம் போட்டுக்கலாம். ஜென்ரலாக உங்களுக்கு மற்ற ஸ்டோரேஜுக்குலாம் அந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேஸை வந்து நீங்கள் பிளேட்டிங் பண்ணி வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் நீங்கள் திருப்பி ஒரு டேபிள் போடுற மாதிரி தான் வரும். இந்த ஸ்பேஸ் நீங்கள் எப்படியே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிற ஐடியா படி இங்கேருந்து நடந்து ஒரு ரூம் மாதிரி தடுத்துடலாம். ஃபுல்லாக ரூம் மாதிரி தடுக்க லைவாக தெரியும். ஸ்டாஃப் கம்மியானாலும் கஸ்டமரை பார்க்கலாம், வந்தால் அட்டன் பண்ணலாம். இல்லை தடுத்துட்டு இப்போ 2 அடிக்கு மட்டும் கிளாஸ் வெட்டுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த புகை சுற்றிட்டு அந்த புகை எங்கேயும் நிற்கக்கூடாது. இல்லை கிளாஸ் வந்து அப்போ வந்து டஃபன் கிளாஸ் போடணும், நான் பிரேக்கபிள் கிளாஸ், டஃபன் கிளாஸ்னு சொல்லுவோம். டஃபன் கிளாஸ் போடணும். டஃபன் கிளாஸ்னால் போட்டு க்ளீனிங்லாம் ரொம்ப சொல்லணும். நீங்கள் லைவாக விட்டுருங்க, எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டுங்க, லைவாக விட்டுருங்க. நீங்கள் தடுப்பை போட்டு உங்கள் தலை தெரியுற மாதிரி பார்த்துங்க. ஓகேங்களா? சீட்டிங் வந்து கிச்சனோட ஏரியா போக நீங்கள் சீட்டிங் இந்த இடத்துல தான் போடணும். சைடில் நீங்கள் டேபிள் டாப் மாதிரி சைடில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 சைடு டேபிள் டாப் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வெளியே ஸ்பேஸ் இருந்தால் வெளியே நீங்கள் வந்து டேபிள் வந்து இதில் ஸ்டாண்டிங் டேபிள் போட்டு 70 ஸ்கொயர் வந்து நீங்கள் டேபிள் வந்து 1 அடிக்கு 1 டேபிள் இருக்குது, 2க்கு 2 டேபிள் இருக்குது. சின்ன டேபிள் ஒரு டேபிள் மாதிரி, சின்ன டேபிள் வந்து ஒரு டேபிள் வந்து 2க்கு 2 வாங்கினா 2 டேபிளை ஜாயின் பண்ணிக்கலாம். தேவைப்படுச்சுன்னு வச்சுக்கலாம். கேஃபே சின்ன டேபிள் போதும். 2 டேபிள் 2 டேபிள் ஜாயின் பண்ணால் 4க்கு 4000. இல்லை 1க்கு 2, 2க்கு 2, 1க்கு 1, 1.25 நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். 2 டேபிள் ஜாயின் பண்ணி 4 சேர் போட்டுக்கலாம், 6 சேர் போட்டுக்கலாம். நம்ம பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கும் போது தான் நிறைய ஐட்டம் டேபிளில் வைப்போம். ஒரு கேஃபேனா சாண்ட்விச் அப்படின்னு சொல்லி வைப்போம். இது இல்லாமல் டேபிள் டாப் மாதிரி சைடில் வச்சுக்கலாம். நீங்கள் இனிஷியலாக டேபிளை போடுங்க சார். வியாபாரம் பெருனதுக்கப்புறம் சைடில் எல்லாம் கொஞ்சம் செலவழிச்சு பண்ணி ஹேண்ட் வாஷ் பண்ணுறது என்ன சார்? ஹேண்ட் வாஷ் வந்து நீங்கள் வெளியே கூட வைக்கலாம். நீங்கள் வெளியே ஸ்பேஸ் இருந்தால் வெளியே கூட உங்களுக்கு இடம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, வெளியே கூட ஹேண்ட் வாஷ் வச்சுக்கலாம். மழை பெஞ்சா கூட சிங்க் ஒரு பெரிய பிரச்சனை போட்டு கிடையாது. ஆனால் பப்ளிக் யூஸ் பண்ணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உள்ளே தான் வைக்கலாம். சின்ன சிங்காக உள்ள ஒரு கார்னரில் வச்சுருக்கோம். இதை ஒட்டி இந்த இடத்துல கூட வைக்கலாம். ஓகேங்களா?